சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886867. அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் உங்க அன்றாட தொழில்ல, குறிப்பா நீங்க ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனராவோ அல்லது லீகல் கன்சல்டன்டாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம டேபிள்ல டெய்லி நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. சமீப காலமா எல்லா துறையிலயும் இந்த ஏஐயோட ஆதிக்கம் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம நீதித்துறையில, குறிப்பா உச்ச நீதிமன்றத்துல இந்த ஏஐ எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அனலைஸ் பண்ண போறோம். இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க உச்ச நீதிமன்றத்துல சமீபத்துல நடந்த 2 முற்றிலும் மாறுபட்ட உண்மை சம்பவங்களை நம்ம எடுத்துக்க போறோம். ஒன்னு ஏஐய ஒரு டூலா யூஸ் பண்ணி தனக்கான நீதியை வென்ற ஒரு 19 வயது மாணவனோட கதை. ரெண்டாவது அதே ஏஐய முழுமையா நம்பி அதை தவறா பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தோட கடுமையான கண்டனத்தை வாங்கிய ஒரு வழக்கறிஞரோட கதை. ஆமா, முதல்ல அந்த மாணவனோட கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 19 வயசு நீட் மாணவன். கரெக்ட். அவன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியும் இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு கீழே அவனுக்கு கிடைக்க வேண்டிய எம்பிபிஎஸ் சீட் மறுக்கப்படுது. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் கோட்டா. பொதுவா இந்த மாதிரி ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகணும்னா ஒரு சீனியர் வழக்கறிஞரை வச்சு வாதாடுறதே ரொம்ப சவாலான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஆனா அந்த பையன் எடுத்த அப்ரோச் தான் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவன் எந்த ஒரு பெரிய வழக்கறிஞரையும் நாடல. அப்ப அவன் என்ன பண்ணா? அவன்கிட்ட இருந்த இன்டர்நெட், அப்புறம் ஏஐ டூல்ஸ், குறிப்பா இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அதையே தன்னோட லீகல் ரிசர்ச் அசிஸ்டண்டா அவன் மாத்திக்கிட்டான். பொதுவா இந்த ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 16 மாதிரி அரசியலமைப்பு சட்ட நுணுக்கங்களை ஒரு சாமானியன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ரொம்பவே கஷ்டம். முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை படிச்சு அதுல இருக்கிற தீர்ப்பின் அடிப்படையை எடுக்க பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனா அந்த மாணவன் ஏஐ கிட்ட சரியான கேள்விகளை கொடுத்து இந்த சிக்கலான சட்ட நுணுக்கங்களை தனக்கு புரியுற மாதிரி எளிமையாக்கிக்கிட்டான். அதாவது சரியான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து முந்தைய தீர்ப்புகளை கம்பேர் பண்ணி தனக்கான வாதங்களை ரெடி பண்ணிருக்கான். ஆமா, அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வேண்டிய ரிட் மனுவை அதோட ஃபார்மேட் மாறாம ஏஐ உதவியோட அவனாவே டிராஃப்ட் பண்ணிருக்கான். ஒரு 19 வயசு பையன் சட்டக்கல்லூரியில காலடி கூட எடுத்து வைக்காத ஒருத்தன் இதையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அதுதான் தொழில்நுட்பத்தோட பலம். அவன் உச்ச நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி தன்னோட வாதங்களை ரொம்ப தெளிவா முன் வச்சிருக்கான். அவனோட அந்த தெளிவான வாதங்களை ஏற்ற உச்ச நீதிமன்றம் அவனுக்கு தற்காலிக எம்பிபிஎஸ் சேர்க்கையை வழங்கி உத்தரவிட்டிருக்கு. வாவ்! இந்த இடத்துல ஏஐ அப்படிங்கிறது ஒரு சாதாரண மாணவனுக்கு நீதியை அணுகும் வழிய எவ்வளவு சுலபமாக்கி இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த கேஸ நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, டெக்னாலஜி எப்படி அறிவை எல்லாருக்கும் சமமா கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது புரியும். சட்டங்கிறது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் சொந்தமான விஷயம் இல்ல. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த மாணவன் ஏஐயை ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி பார்க்கல. ஒரு பட்டனை அமுக்குனா பெட்டிஷன் ரெடி ஆயிடும்னு அவன் நினைக்கல. எக்ஸாக்ட்லி. ஏஐ கொடுத்த தகவல்களை அவன் படிச்சான், புரிஞ்சுக்கிட்டான், அதை தன்னோட வாதத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி வடிவமைச்சான். அந்த ஹியூமன் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அங்க இருந்தது. அதனாலதான் அவனால உச்சநீதிமன்றத்துல ஜட்ஜு கேட்ட கேள்விகளுக்கு கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்ல முடிஞ்சது. இந்த ஹியூமன் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா இதுலதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த மாணவன் செஞ்ச அதே விஷயத்த, அதாவது ஏஐய தன்னோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ற விஷயத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வழக்கறிஞர் செஞ்சு உச்ச நீதிமன்றத்துல பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இதுதான் நம்மளோட 2வது கேஸு, நாணயத்தோட மறுபக்கம்னு சொல்லலாம். இப்போ நம்ம அன்றாட பிராக்டிஸ்ல ஒரு நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்றோம்னு வச்சுப்போம். நமக்கு முந்தைய ஆர்டர்ஸ் தேவைப்படும். அதுக்காக நாம ஏஐயை யூஸ் பண்ணி கேஸ் லாஸ் தேடுவோம். இதே மாதிரி தான் அந்த வழக்கறிஞரும் தன்னோட கேஸுக்கான முந்தைய தீர்ப்புகளை கண்டுபிடிக்க ஏஐய முழுமையா நம்பியிருக்காரு. நம்புனது மட்டும் இல்லாம ஏஐ கொடுத்த அந்த கேஸ் மேற்கோள்களை அப்படியே எடுத்து உச்சநீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனா கோர்ட் அந்த கேஸ் டீடைல்ஸ் செக் பண்ணப்போதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி? அந்த வழக்கறிஞர் சப்மிட் பண்ண சில கேஸ் தீர்ப்புகள் இந்த உலகத்திலே கிடையாது.
உச்சநீதிமன்றத்துல அப்படி ஒரு வழக்கே நடக்குது. மை காட், அதாவது இல்லாத ஒரு கேஸ இருக்கிறதா ஏஐ உருவாக்கி கொடுத்திருக்கு. ஆமா, ஏஐ தனக்குத்தானே சில கற்பனையான பெயர்களையும் கற்பனையான நம்பர்களையும் உருவாக்கி அவருக்கு கொடுத்திருக்கு. இத டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல ஏஐ ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு ப்ரொஃபஷனலா இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும். இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிடிக்டிவ் டெக்ஸ்ட் என்ஜின் மாதிரி தான் செயல்படும் இல்லையா? கரெக்ட். உங்க மொபைல்ல ஒரு வார்த்தை டைப் பண்ணும்போது அடுத்த வார்த்தை என்ன வரும்னு அதுவே கெஸ் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி தான் அதுவும். இது கிட்ட ரியலான லீகல் டேட்டாபேஸ் கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல ஒரு கேஸ்ல கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பொதுவான பெயரையும் ஒரு நம்பரையும் மேட்ச் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு ஒரு பொய்யான பதில உருவாக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு லீகல் டாக்குமெண்ட்ல, அதுவும் உச்சநீதிமன்றத்துல சப்மிட் பண்ற ஒரு மனுல இல்லாத ஒரு கேஸ ரெஃபரன்ஸா காட்டுறது நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துவதற்கு சமம். டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க ஒரு ஃபேக்கான ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏஐ கிட்ட இருந்து எடுத்து ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். ஆபீசர் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கேட்டா உங்களால கொடுக்க முடியாது. இதனால அந்த பிசினஸ் பாதிக்கப்படுறது மட்டுமில்லாம அந்த பிராக்டிஷனரோட ரெப்யூட்டேஷன் மொத்தமா காலியாயிடும். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கறிஞர் விஷயத்துல ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு காரணமும் இதுதான். உச்சநீதிமன்றம் கொடுத்த வார்னிங் ரொம்ப தெளிவானது. கோர்ட்டோட நோக்கம் டெக்னாலஜியை பேன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒரு தொழில்முறை பொறுப்பு மனிதர்களுக்கு தான் இருக்குமே தவிர இயந்திரங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு பெட்டிஷன்ல கையெழுத்து போடுறீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மேற்கோளுக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு. ஏஐ தப்பா கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல தப்பிக்க முடியாது. கண்டிப்பா வெரிஃபிகேஷன் இல்லாம ஒரு தகவலை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறது மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அப்போ இந்த ரெண்டு கேஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியுது. கருவி ஒண்ணுதான், அதை யூஸ் பண்ண அந்த 19 வயசு பையன் ஜெயிச்சான். ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லாயர் ஃபெயில் ஆனாரு. இதுல இருந்து நம்ம நேயர்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அப்போ ஏஐயை நாம எப்படிதான் சேஃபா நம்ம பிராக்டிஸ்ல யூஸ் பண்றது அப்படிங்கிற கேள்விதான் அது. குறிப்பா அன்றாட வேலைகள்ல ஏஐய எப்படி எஃபெக்டிவா அதே சமயம் பொறுப்போடு யூஸ் பண்ணலாம். நீதிமன்றங்கள் ஏஐயை நிராகரிக்கல, அதோட பொறுப்பான பயன்பாட்டையே ஆதரிக்கிறாங்க. நாம இதை ஒரு சப்ஸ்டிடியூட்டா பார்க்காம ஒரு அசிஸ்டண்டா பார்க்கணும். முதலாவது விஷயம் கேஸ் சம்மரைசேஷன். அதாவது பெரிய டாக்குமெண்ட்ஸை சுருக்குறது. இப்போ கவுன்சில் மீட்டிங் மினிட்ஸ் அல்லது உச்ச நீதிமன்றத்தோட ஒரு 200 பத்த தீர்ப்பு வருதுன்னு வச்சுப்போம். அதை முழுசா படிக்க நமக்கு மணிக்கணக்கில் ஆகும். அந்த டாக்குமெண்ட் அப்படியே ஏஐல அப்லோட் பண்ணி இதுல இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அது நிமிஷத்துல சுருக்கி கொடுத்துடும். இது நம்மளோட நேரத்தை பெரிய அளவுல மிச்சப்படுத்தும். ரெண்டாவது, டிராஃப்டிங் சப்போர்ட்டுக்கும் நாம இதை யூஸ் பண்ணலாம். ஒரு சிக்கலான அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணணும்னா ஏஐ கிட்ட நாம ஒரு அவுட்லைனை ரெடி பண்ண சொல்லலாம். ஃபார்மேட்டிங், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், கிராமர் செக் பண்றதுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். ஆனா அந்த அவுட்லைனுக்குள்ள நாம ஃபில் பண்ற லீகல் ஆர்குமெண்ட்ஸ், செக்ஷன்கள் இதெல்லாம் நம்மளோட மூளையில இருந்து தான் வரணும். ஒரு முதல் கட்ட டிராஃப்ட ரெடி பண்ண ஏஐயை யூஸ் பண்றதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா வழக்கறிஞரோட மதிப்பாய்வு ரொம்ப அவசியம். அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான பயன்பாடும் இருக்கு. முரண்பாடுகளை கண்டுபிடிக்கிறது. நீங்க டிராஃப்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை ஏஐ கிட்ட கொடுத்து நான் சொல்ல வந்த லாஜிக்ல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு கேட்கலாம். அதாவது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மாதிரி யோசிக்க சொல்றது. கரெக்ட். இது உங்க டிராஃப்ட்ல இருக்கிற பலவீனங்களை சுட்டிக்காட்டும். உங்க கேஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்க ரொம்பவே உதவும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நீதிமன்றத்துல எதையும் சமர்ப்பிக்கும் முன் மனித அறிவால அதை சரி பார்க்கணும். அதாவது ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. சொல்லப்போனா சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டோன்ட் ட்ரஸ்ட், ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிறது தான் சரியான அப்ரோச். வெரிஃபை எவ்ரிதிங். எந்த ஒரு ஏஐ டூலா இருந்தாலும் அதனால நம்மளோட ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டையோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையோ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏஐ ஒரு கேஸ்லாவை கொடுக்குதா, அந்த சைட்டேஷனை எடுத்து அஃபிஷியல் வெப்சைட்லயோ லீகல் டேட்டாபேஸ்லயோ போட்டு செக் பண்ணணும். அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்மையாவே இருக்கான்னு மனித அறிவால வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம டிராஃப்ட்ல சேர்க்கணும். எதிர்காலத்துல லீகல் ப்ரொஃபஷனல்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா ஏஐயை திறமையா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ண தெரியாதவங்கள கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால டெக்னாலஜியை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அதை அரவணைச்சுக்கணும். ஆனா அதே சமயம் அதோட வரம்புகள் என்னங்கிறதையும் தெரிஞ்சு பொறுப்புணர்வோட செய்யப்படணும். அந்த 19 வயது மாணவன் செஞ்சது அந்த பொறுப்புணர்வு தான். அந்த வழக்கறிஞர் தவறுவிட்டதும் அந்த பொறுப்புணர்வு தான். மனிதனின் தீர்ப்பு திறனையும் பொறுப்புணர்வையும் எந்த இயந்திரமும் மாத்த முடியாது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்யும் முன்
இந்த செஷனை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சட்டம் மற்றும் நீதியின் எதிர்காலம் எந்திரங்களை நம்பி இல்ல, மனிதர்களின் நேர்மை மற்றும் சரிபார்த்தலில் தான் உள்ளது. கண்டிப்பா. நாளைக்கு காலையில நீங்க உங்க ஆபீஸ்ல லேப்டாப்பை ஓபன் பண்ணி உங்களோட அடுத்த வேலைக்காக ஒரு ரிப்ளை டிராஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல, உங்க தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையிலயும் ஏஐயை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு. அது உங்கள் திறனை வளர்க்கிறதா அல்லது கண்மூடித்தனமான சார்பு நிலையை உருவாக்குறதா? நீங்க அந்த மாணவனோட பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்களா அல்லது அந்த வழக்கறிஞர் சென்ற தப்ப திரும்ப செய்ய போறீங்களா? இந்த தொழில்நுட்பம் உங்க கைகள்ல கொடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கார் மாதிரி. கார் எவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்தாலும் ஸ்டியரிங் வீல் எப்போ உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது எல்லாரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.